بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மாவுடைய சிறப்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்களை விட ஜும்மாவுடைய நாள் சிறப்புக்குரிய நாளாகும். இந்நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இதே நாளில் சுவர்க்கத்தில் நுழைய வைக்கப்பட்ட நாளாகும். இதே நாளில் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளாகும். மேலும் கியாமத் நாள் இதே நாளில்தான் நிகழும் என கூறியுள்ளார்கள். ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்நேரத்தில் துவா செய்தால் அவசியம் துவா ஒப்புக்கொள்ளப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாளாகும். அந்நாளில் என் மீது அதிகம் ஸலவாத் ஓதி வாருங்கள். அதே நாளில் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஜும்மாவுடைய நாள் மற்ற நாட்களுக்கு தலைமையான நாளாகும். அல்லாஹ்விடத்தில் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா உடைய நாட்களை விட மிக கண்ணியமும் மேன்மைக்குரிய நாளாகும். ஜும்மாவுடைய இரவு ஒளிமிக்க இரவு, ஜும்மாவுடைய பகல் ஒளிமிக்க பகல் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தினந்தோறும் 2 தடவை நரகத்தை புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் ஜும்மாவுடைய நாளின் பரக்கத்தின் காரணமாக இவ்வாறு செய்யப்படுவதில்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு ஜும்மாவுடைய நாளில் முஸ்லிம்களே, அல்லாஹு தஆலா ஜும்மாவுடைய நாளை ஈதுடைய நாளாக ஆக்கியுள்ளான். அன்றைய தினம் மிஸ்வாக் செய்வதையும், குளிப்பதையும், நல்ல ஆடை அணிவதையும், மனம் பூசுவதையும் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.